எல்லாருக்கும் வணக்கங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் ஒரே இடத்துல 3 பேர்த்தையும் நீங்கள் வழிபடணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய கோயில் திருமூர்த்தி மலையில் இருக்கிற அமனலிங்கேஸ்வரர் கோயிலுங்க. இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த திருமூர்த்தி மலை இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்க அருவி இருக்குது. பஞ்சலிங்க அருவிக்கு முன்னாடி கீழேயே பார்த்தீங்கன்னா அமனலிங்கேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப அழகான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அழகான இடங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் ஒரே இடத்துல கோயிலில் இருந்திருக்காங்க. இந்த பெரிய பாறையை குடைஞ்சு அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பிரம்மா, சிவன், விஷ்ணுவுக்கான கருவறை அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே இந்த பாறையில் அருள்பாலிக்கும் மும்மூர்த்திகளுக்கு நம்ம சந்தனம் வாங்கி வீசினா குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகி தொழில் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கிறதா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பாறையில் நிறைய பேர் சந்தனம் வாங்கி வீசி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு, நவகிரகத்துக்கு, நம்ம முருகருக்கு எல்லாத்துக்குமே சன்னதி இருக்குதுங்க. அப்படியே பின்னாடி இந்த பாறைக்கு பின்னாடி சுற்றி வந்தோம் அப்படின்னா இதில் தண்ணி இந்த வழியாக வருது. இது இந்த தலத்துடைய தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பாறையில் சப்த கன்னிமாரும் இருக்கிறாங்க. அவங்க அமனலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு மேலே ஒரு 600 மீட்டரில் பஞ்சலிங்க அருவி இருக்குதுங்க. அதுக்கு மேலே ஒரு 400 மீட்டர் போனோம்னா பஞ்சலிங்கம் இருக்குதுங்க. அங்கே பஞ்சலிங்கம் வழிபாடு பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, மற்ற நாள் அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே மகா சிவராத்திரிக்கு 4 கால பூஜையோட ஒரு திருவிழா மாதிரி மகா சிவராத்திரியை கொண்டாடுவாங்க.